அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட 3 டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ட்ரெய்லர் இது வரைக்கும் லீக் ஆயிருக்கு. அதுல 3வது ட்ரெய்லர் அன்அபிஷியலா லீக் ஆயிருக்கு. 2 ட்ரெய்லரை அன்அபிஷியலா ஆன்லைன்ல லீக் பண்ணதுக்கு அப்புறம் மார்வல் ஸ்டுடியோஸே பாத்தீங்கன்னா அபிஷியலா எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு இந்த 4th வெர்ஷன் ஆஃப் ட்ரெய்லர் அதோட டியூரேஷன் என்ன, எந்த கேரக்டர்ஸ் எந்தெந்த பிளேசஸ் அந்த ட்ரெய்லர்ல ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த 4th வெர்ஷன் ஆஃப் ட்ரெய்லர் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீமையும் வக்காண்டாவையும் தான் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிபிக்கா அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம்ல த திங் அப்படின்ற அந்த கேரக்டர் ஈபான் மோஷ் பேக்ராக் பிளே பண்ற அந்த திங்ங்கிற கேரக்டரையும் வக்காண்டன் பிரின்சஸ் ஆன ஷூரி இவங்க 2 பேரையும் தான் இந்த டீசர் சென்டர் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இந்த டீசர்ல பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் காமிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி நம்ம பிளாக் பேந்தரோட பையனான டொசைண்ட் ஏகேஏ டிச்சாலா 2 அந்த குட்டி பையனை காமிப்பாங்கல்ல பிளாக் பேந்தர் செகண்ட் பார்ட் மூவியோட ஃபைனல் சீன்ல அவன் வந்து grown up பர்சன் ஆஃப் பிளாக் பேந்தரா காமிக்கப்படுவான்ற மாதிரியும் சொல்லப்படுது. அது எப்படின்னு தெரியல, இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் தெரியறதா இருக்கு. இது தாண்டி ஃபேன்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த லாஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ட்ரெய்லர்ல ராபர்ட் டவுனி ஜூனியரோட டாக்டர் டூமை காட்டுவாங்க அப்படின்றது தான். கண்டிப்பா அது கிடையாது. இந்த டீசர்ல ராபர்ட் டவுனி ஜூனியர் வரப்போறது இல்லைன்ற மாதிரி அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரிப்போர்ட்ஸ் ஸ்ட்ராங்கா சொல்லுது. அப்ப ஒரிஜினல் ஃபுல் லென்த் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணும்போது தான் நம்ம ஆர்டிஜேவை ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸை மட்டும் காமிச்சு டீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆடியன்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது வரை இப்போ ரீசெண்டா இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவில தி திங் அப்படின்ற கேட்டல் நடிச்ச இபான் மோஷ் பேக்ராக்கும் ஹியூமன் டாச் அப்படின்ற கேட்டல் நடிச்ச ஜோசப் பினோ ஒரு இன்டர்வியூல அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவி பத்தி பேசியிருக்காங்க. அதுல இபான் மோஷ் பேக்ராக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவி இஸ் எபிக், டிராஜிக், இன்டர்கேலக்டிக் அண்ட் ஸ்டாரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஹியூமன் டாச் கேரக்டர்ல நடிச்ச ஜோசப் பினோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எபிக் சிம்பிளி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் இந்த 4th வெர்ஷன் ஆஃப் ட்ரெய்லரை அன்அபிஷியலா லீக் பண்ணிருவாங்க ஆன்லைன்ல. அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் கழிச்சு அபிஷியலா மார்வல் ஸ்டுடியோஸ் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்ல ரிலீஸ் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ டியூரேஷன் 1 minute 20 seconds மாதிரி சொல்லியிருக்காங்க. அது பாசிபிளி இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா ட்ரெய்லருமே அபிஷியலா 1 minute 10 seconds தான் ரன் ஆகுது.